ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதில் வந்து சோயா பன்னீர், அதாவது டொஃபு, அதோட கறி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இது முதல்ல ஒரு கடாயில் தேங்காய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது ரெண்டுமே நல்லது தான். அதை ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அதை கொஞ்சம் தாளிச்சிக்கோங்க. அது கடுகு வெடிக்கட்டும். இப்போ நம்ம அதோட பெனிஃபிட் அதோட முதல்ல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு 10 இல்லை 15 சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணாங்க. டொஃபுவோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா அது ரொம்ப லோ கலோரி, அதனால நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதில் நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயரன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. நல்ல ஒரு டிஷ்ஷு, வெஜிடேரியனுக்கு ஏற்ற ஒரு நல்ல டிஷ்ஷு. அதனால ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்து அதை வதக்குறேன் எண்ணெயில். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் நல்லா மிக்சியில் அடித்து பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட கலக்கிறேன். 2 தக்காளி அதை கலந்து அதை கொஞ்சம் வதக்குறேன். அந்த தக்காளி அந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்குறேன். நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயில் உள்ள அந்த தக்காளி வதங்கும் போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அவ்வளோதான். அது கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நம்ம கிரேவி பண்ணல, இது ஒரு கறி தான், அதனால் ரொம்ப இதாகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பேஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்குங்க. ஒரு 1 மினிட்லேருந்து 1.5 மினிட் வரை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் கலங்க பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு சேர்த்தேன். அதுக்கப்புறம் அதில் என்ன சேர்க்குறேன்னு பாருங்கள். இது வந்து என்னென்னா, ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், வத்தல் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன். காரத்துக்கு தக்க வத்தல் தூள் மாற்றிக்கோங்க. உங்கள் எப்படி அது காரம் கூட குறைய இருக்கிறது மாதிரி மாற்றிக்கோங்க. இந்த 3ம் கலந்தேன். இது வந்து என்னதுன்னா, இந்த காராமணின்னு சொல்லுவாங்களா, லாங் பீன்ஸ் காராமணிமாங்களா, அதுதான் இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஒரு 100 கிராம் போல் காராமணியை வந்து நீளமாக வெட்டி வச்சுட்டு அதில் சேர்த்துருக்கேன். அது கூட தண்ணி விட்டு வேக விடுறேன். கொஞ்சம் நல்லா வேக விடுறேன். அந்த காராமணி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். கறி மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன். காராமணி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் கொஞ்சம் இதில் வந்து கோகனட் பேஸ்ட்டு, நம்ம தேங்காயோட பேஸ்ட், அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரெடிமேடாக உள்ளது, அரைச்சி எடுத்து போட்டாலும் சரி. அதில் தேங்காயை அரைச்சி போட்டு விழுத போட்டு அதை கொஞ்சம் நல்லா கலக்கி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் இன்னும் வேக விடுங்க. இது கொஞ்சம் இந்த காராமணிலாம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 2-3 மினிட் வேக விடுங்க. இதில் 3 தான் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் கியூமின் பவுடர், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கோரியண்டர் பவுடர். 4 பவுட்ரு தான் சேர்த்துருக்கேன். 3 பவுட்ரு நம்ம மஞ்சத்தூளோட சேர்த்த 4 பவுட்ரு தான் இதில் சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் நான் சேர்க்கலை. கரம் மசாலா, வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை. இதை நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். நல்லா கொஞ்சம் குக்காக விடுங்க. நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். இதை ட்ரை பண்ணிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பன்னீர் அந்த மசாலாவோட சேர்ந்து சோயா பன்னீர் வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா குக்காகி வரும்போது அதை சாப்பிட்றதுக்கு நல்ல இந்த பன்னீரோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் இது குக் ஆகட்டும், பார்ப்போம். இப்போது உப்பு கலந்துக்கிட்டுறேன். கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போது இது கூட ஒரு 200 கிராம் போல், ஒரு 1/4 கிலோ போல் ஒரு பன்னீர் வச்சுருக்கேன், சோயா பன்னீர். அதை சின்ன க்யூபாக பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் பெரிய சைஸாகவே பண்ணியிருக்கேன். அதை வந்து அது கூட கலந்துக்கிடுறேன். அந்த காராமணி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அது கூட அந்த சோயா பன்னீரை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு, ரொம்ப கலக்கக்கூடாது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்பூனை கரண்டியை ரொம்ப போடக்கூடாது.
அந்த சோயா பன்னீர் உடஞ்சிரும், அப்புறம் மிக்ஸ் ஆயிரும். அது கொஞ்சம் முழுசாக கிடக்கணும்னா ரொம்ப கலக்கக்கூடாது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால உப்பு போடுறேன். கரண்டி வச்சு ரொம்ப கலக்காதீங்க. அது கொஞ்சம் வேகட்டும். அது இது கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். அந்த சோயா பன்னீரும் அந்த காராமணி அது கொஞ்சம் குக் ஆகணும். கொஞ்சம் நல்லா குக் ஆகிறதுக்கு விடுங்க. இது கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதுவும் சேர்க்கலாம் நீங்கள். இதில் கொஞ்சம் வேகட்டும். அது கொஞ்சம் வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரை அந்த மசாலாவும் அதில் பிடிக்கணும்ல. 10 நிமிஷம் வரை வேகட்டும். 10 நிமிஷம் ஆகும் எப்படியோ. அது வரை வேக விடுங்க. எப்படி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது என்னோடய டிஷ் தான். ட்ரை பண்ணேன். டொஃபு வச்சுங்க. டொஃபு ரொம்ப சீப்பாக நல்லா கிடைக்கிறதுனால, நல்ல எல்லா இடமும் கிடைக்கிறதுனால சரி வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்து நல்லா இருந்தது. அதான் உங்களோட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செய்து பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஓகே, பாய்.